Hi guys, நான் வேலு. இது நம்மளோட 6வது DI செஷன். ஓகே, இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா பை சார்ட் பிளஸ் டேபிள் ரிலேட்டடான ஒரு வேரியபிள் பேஸ்டு DI. ஓகே, பார்க்கலாமா? சரி, பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல தான் ஸ்டாப் பண்ண போறீங்க, ட்ரை பண்ண போறீங்க, சால்வ் பண்ண போறீங்க. ஓகேவா? சால்வ் பண்ணிடுவீங்க நம்புறேன். 6 செஷன் வந்துட்டோம். DI நல்ல ஸ்பீடப் ஆயிருக்கும். டெய்லி 4 போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் எத்தனை போட்டிருப்பீங்க? 1 week plus 1 day 8 days ஆச்சு. 32 DI போட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டேல நான் சொன்னதுல இருந்து கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா டெய்லி 4 போட்டிருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ வேகமா 30 DI போட்டிருப்பீங்கன்னு மெயின்ஸ் லெவல். இப்பயும் ஒன்றும் தப்பு இல்லை. இது வரைக்கும் போடலைன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 நாள்ல 40 DI போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஓகேவா? சரி, டெய்லி 4 மெயின்ஸ் DI போடுறத நிறுத்தாதீங்க என்ன ஆனாலும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பை சார்ட், அதை தொடர்ந்து ஒரு டேபிள். ஓகேவா? பை சார்ட், டேபிள், அடுத்து சப் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் சப் கொஸ்டின். ஓகே, 5 சப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? ஓகே, எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாமா? சரி, நான் எப்படின்னு சொல்றேன், நீங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2 கண்ட்ரி இருக்கான், எம்ஐஎன்னு. ஓகே, 2 கண்ட்ரி இருக்கு. 2 கண்ட்ரிலையும் 4 ஸ்டேட் இருக்கான். 4 ஸ்டேட் இருக்கு. ஓகே, பை சார்ட் given below shows the state wise percentage distribution of number of person in country M. எம்ன்ற கண்ட்ரியில மட்டும் எவ்வளவு பேர் இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கொடுத்துருக்கான். ABCD எல்லாமே வேரியபிள் பேஸ்ட் XYZ. ஓகேவா? அப்படியே அடுத்து கீழே என்ன கொடுத்துருக்கான்? டேபிள் given below shows the difference between number of person in respective name state of both countries. அதாவது டேபிள் என்ன கொடுத்துருக்கானா டிஃபரன்ஸ் பிட்வீன் M and N கொடுத்துருக்கானா இந்த காலத்தை பத்தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். N-M வந்து எவ்வளவு இருக்குன்னு. இங்க பாசிட்டிவ்ல இருந்தா N கிரேட்டர் தென் M. Mல இருக்கவரை விட Nல அதிகமா பீப்புள்ஸ் இருக்காங்களா? இங்கேயும் அப்படிதான், இங்கேயும் அப்படிதான். இங்க மட்டும் நெகட்டிவ்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? Mல தான் அதிகமா பீப்புள் இருக்காங்க N விடன்னு அர்த்தம். ஓகே, அப்படியே இன்னொன்னு என்ன கொடுத்துருக்கான்? டேபிள் பார்த்தே நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஆனாலும் எப்பவுமே மேல இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணிக்கணும். ஏன்னா லைட்டா குழப்பி விட்டுருவான் சில டைம்ஸ். ஒரு 2 DIக்கு முன்னாடி பார்த்தோம். டேபிள் மட்டும் வச்சு எப்பவுமே போயிடக்கூடாது. மேல என்ன கொடுத்துருக்கான் கண்டென்ட்ன்றதை ரீட் பண்ணிட்டான், டேபிளை கன்ஃபார்ம் பண்ணும். டேபிள் ஆல்சோ ஷோஸ் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மேல் இன் M டு நம்பர் ஆஃப் ஃபீமேல் இன் N ஆஃப் ஈச் ஸ்டேட். இப்போ ஏன்ற ஸ்டேட்ல 2 டிஸ்ட்ரிக்ட், 2 கண்ட்ரிலையுமே ஏன்ற ஸ்டேட் இருக்கு, 2 கண்ட்ரிலையும் பீன்ற ஸ்டேட் இருக்கு. லைக் எக்ஸாம்பிள் கேட்பேன்னா நம்ம மதுரையில சென்னையில 2 டிஸ்ட்ரிக்ட்லயுமே அண்ணா நகர்னு ஒரு ஏரியா இருக்கும், திருமங்கலம்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றாங்க. 2 கண்ட்ரிக்கு ஒரே காமன் ஸ்டேட். 2 கண்ட்ரில எம்லயும் ஏன்னு ஒரு ஸ்டேட் இருந்தா Nலயும் ஒரு ஏன்ற ஸ்டேட் இருக்கு. அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? 2லயும் இருக்கிற மெயிலுக்கும் ஃபீமேலுக்குமான ரேஷியோ 2க்கும் கொடுக்கல. எம்ல இருக்க மெயிலுக்கும் Nல இருக்க ஃபீமேலுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அதுவும் வேரியபிள் பேஸ்டு, இதுவும் வேரியபிள் பேஸ்டு. மேல இருக்கிறது என்னன்னு சொல்லியிருக்கான்? இந்த சார்ட் பை சார்ட் பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்கான். ஆனா எதுவுமே நம்பர் இல்லை. இதை வச்சு என்னதான் பண்ண முடியும்னா இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணா 100 கொண்டு வர முடியும். அதை மட்டும்தான் இப்ப நம்ம பண்ண போறோம். ஸோ என்ன பண்ணுவோம்? வழக்கம் போல ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கலாமா? வழக்கம் போல ஒரு ஒயிட் ஷீட். அதேதான், எல்லாத்தையும் ஆட் பண்ணா 100. 2x plus y plus y plus x plus 4x. 2x plus y plus y plus x plus 4x. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளோன்றாங்க? 100. அது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணி வச்சுக்குவோம். 7x வருதா பிளஸ் 2y வருதா ஈக்குவல் டு 100. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அப்படியே நோட்டுக்கு வந்தோம்னா நோட் என்ன கொடுத்துருக்கான்? xy plus y plus x வந்து 175 தான். எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். இதை வச்சு பண்ணலாம், ஆனா கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? மேக்சிமம் எல்லாரும் ஸ்டக் ஆயிருந்தா இங்கதான் ஸ்டக் ஆயிருப்பீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுறீங்க,
அந்த இடத்த எப்படி சால்வ் பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரக்கான இடத்துல சால்வ் பண்ணதோட மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து எக்ஸாம்பிளுக்கு இங்க டி இங்கே ஸ்ட்ரக் ஆயிட்டீங்க, சப்போஸ் போயிருக்கவே மாட்டீங்க, ஒருவேளை சிலர் ஸ்ட்ரக் ஆயிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணணும்னா இதை எப்படி சால்வ் பண்றேன்றதோட XY வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நீங்க டேபிள கிரியேட் பண்ணி சப்கொஷின் போட பார்க்கணும். ஓகேவா? அதை போட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணணும். சரியா? ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்கான்? XY plus Y plus X வந்து 175 கொடுத்துருக்கானா? XY plus Y plus X வந்து 175. இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோம். இந்த ரெண்டை வச்சுதான் சால்வ் பண்ண போறோம். இப்ப பாருங்களேன், எக்ஸும் ஒய்யும் என்னன்னு சொல்லிட்டான், நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டான். அப்ப ரெண்டுமே என்னவா இருக்கும்? கிரேட்டர் தென் 1, கிரேட்டர் தென் 0வா இருக்கும். 1ல இருந்து எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகே, எந்த நம்பரானாலும் இருக்கலாம்ன்றப்ப இந்த எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டையும் ஆட் பண்றப்ப 100 வருதுன்னா இந்த எக்ஸோட வேல்யூ 15 இருக்க முடியுமா? நான் ஒரு கெஸ் பண்றேன். 15 இருக்க முடியுமான்னு பார்த்தா 7 15s are 105. ஸோ 105ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் 100 வராது. ஸோ எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ 15 இருக்க முடியாது. எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்க முடியும்னா 14 தான் இருக்க முடியும். இதை நம்ம இந்த ஈக்குவேஷன் பார்த்தே சொல்ல முடியணும். அதான் மெயின்ஸ் லெவல். ஓகேவா? மெயின்ஸ் லெவல் என்ன பண்ணணும்னா கெஸ் பண்ணணும். ஆனா எதை வச்சு கெஸ் பண்ணணும்னா அங்க இருக்கிற சம்மை வச்சு தான் கெஸ் பண்ணணும். ஸோ எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ என்னவா தான் இருக்க முடியும்? 14 தான் இருக்க முடியும். அதுக்கு கீழே எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஒய் என்னன்னு சொல்லிட்டாங்க? நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்களா? x14 இருந்தா ஒய் என்னவா இருக்கும்? x14 இருந்துச்சுன்னா 7x வந்து 98 ஆயிருமா? 7 into 14 98 ஆயிருமா? ஸோ ஒய்யோட வேல்யூ கண்டிப்பா 1 தான் இருக்க முடியும். ஒய்யோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா இது 100 சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனா இதவே கொண்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷன்ல போடுறோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு 14 ஒய்க்கு 1 செகண்ட் ஈக்குவேஷன்ல போட்டோம்னா 14 into 1 14 plus 1 plus 14 175 வராது. அப்ப இது வராதா? சோ இந்த வேல்யூ வராது. இப்படிதான் கண்டுபிடிக்க போறோம். ஆனா இப்படி ஒரு நம்பரா 14 வாட்டி போட்டு பார்த்தோம்னா மெயின்ஸ்ல 14 நிமிஷம் நாசமா போயிருமா? அப்ப என்ன பண்ணணும் அதான் இப்ப கத்து கொடுக்க போறேன். ஒரு வாட்டியும் 14 வாட்டி போட்டோம்னா 14 நிமிஷம் வேஸ்ட். இங்க என்ன கொடுத்திருக்கான்? 2y கொடுத்திருக்கானா? சோ இது ஒரு ஈவன் நம்பர். ரெண்டையும் கம்பைன் பண்றப்போ ஒரு ஈவன் நம்பர் தானே இருக்கு. 2yன்றது ஒரு ஈவன் நம்பர். இதோட 100 வரணும்னா ஒரு ஈவன் நம்பரோட எந்த நம்பர் ஆட் பண்ணா இன்னொரு ஈவன் நம்பர் வரும்? 100ன்றது ஒரு ஈவன் நம்பரா? ஒரு ஈவன் நம்பரோட கண்டிப்பா ஒரு ஈவன் நம்பர் ஆட் பண்ணாதானே 100 வரும். கண்டிப்பா இன்னொரு ஈவன் நம்பர் ஆட் பண்ணாதானே 100 வரும். இங்க 7 இருக்கு. 7ஓட ஏதாவது ஒரு ஆட் நம்பர், ஆட் இன்டு ஆட் எப்பவுமே ஆட் நம்பர் தான். ஒரு ஆட் நம்பர் 7 இருக்கு. இதோட நீங்க 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 21 ஆட் நம்பர் தான் வரும். 5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 35 ஆட் நம்பர் தான் வரும். அப்போ இந்த 7ஓட ஒரு ஈவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணாதானே ஈவன் நம்பர் அங்க வரும். சோ எக்ஸோட வேல்யூ கண்டிப்பா எப்படினா இருக்கணும்? ஈவனா தான் இருக்கணுமா? ஈவனா தான் இருக்கணுமா? சோ இதை வச்சு நம்ம என்ன பண்றோம்? பாதிக்கு பாதி டைம் குறைக்கிறோம். 14 வேல்யூஸ் போட்டு பார்க்குற இடத்துல வெறும் 7 வேல்யூஸ் தான் போட்டு பார்க்க போறோம். 12 10 8 6 4 2. ஓகே, 0 வராது. ஏன்னா நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டோம். 0 வராது. இதெல்லாம் போடுறப்போ ஒய்க்கு என்னென்ன வேல்யூ வருதோ அதெல்லாம் வரிசையா போட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். நம்மளுக்கு ஒரு ஹோப் இருக்கும். ஆனா அப்பவும் என்ன ப்ராப்ளம்னா 6 நிமிஷம் வேஸ்ட் ஆகும். அந்த 6 நிமிஷத்தை எப்படி குறைக்கிறது? 14 வேல்யூ போட்டோம்னா 14 நிமிஷம் வேஸ்ட் ஆகுதுங்க. 6 வேல்யூ போட்டா 6 நிமிஷம் வேஸ்ட் ஆகுது இல்ல. டேபிள் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி வெறும் வேரியபிள் பெர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த XY வச்சு எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் கண்ட்ரி எம்ல இருக்கிறது கூட கண்டுபிடிக்க முடியாது. 6 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுவான்னு யோசிக்கணும். எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே போட்டு பார்த்து செய்யணும்னு யோசிக்காதீங்க. அதுல ஏதாவது ஷார்ட்கட் இருக்கான்னா எப்பவும் யோசிக்கணும். 6 நிமிஷத்தை எப்படி குறைக்கிறோம்னு மட்டும் பாருங்க. இப்போ ஒய் எக்ஸுக்கு பதிலாக 12 போடுறோம்னு வச்சுக்கோங்க. 7x வந்து என்ன வரும்? 7 12s are 84 வருமா? பேலன்ஸ் 16 தேவையா? 2y வந்து 16 இருக்கணும்னா ஒய் வேல்யூ என்னவா இருக்கணும்? 8 இருக்கணும். 8 இருக்க முடியுமான்னு செக் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா 12 into 8 அப்படியே போட்டு மல்டிப்ளை பண்ணி பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸுக்கு பதிலாக 8 12ன்னு போட்டீங்கன்னா விடிஞ்சிரும். இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணவே கூடாது. என்ன பண்ணணும்னா லாஸ்ட் டிஜிட், இங்கதான் லாஸ்ட் டிஜிட்டை யூஸ் பண்ணும். லாஸ்ட் டிஜிட்டை 2 into 8 நீங்க எக்ஸ் இன்டு ஒய்க்கு, அப்ப லாஸ்ட் டிஜிட் 6 இருக்குமா? பிளஸ் இதுக்கு ஒரு 8 இதுக்கு ஒரு 6, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா கண்டிப்பா 5 வராது, எனக்கே தெரியும்.
ஸோ ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷனும் வராது. அடுத்து 10 போடுறோம்னு வச்சுக்குவோம். 7 into 10 போட்டோம்னா 70, பேலன்ஸ் 30 இருக்கணும் 100 வரணும்னா. அப்ப 2y வந்து 30னா y வேல்யூ 15, y வேல்யூ 15. லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணுவோம். x வேல்யூ 10 இருக்கிறப்போ y வேல்யூ 15னா லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணுவோம். இங்க 0 ஆகுமா? x into y வந்து 0 ஆகுமா? y மற்றும் 5, x மற்றும் 0. ஸோ 175 வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் டிஜிட் 5 இருந்தா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த டைத்துல என்ன பண்ணணும்னா செக் பண்ணிடணும். அப்படியே வேகமா போட்டு ஆட் பண்ணி செக் பண்ணிடணும். 10 15s are 150 plus 10 plus 50 175. ஓகே ட்ரூ. அப்ப எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ கிடைச்சிருச்சு. எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ கிடைச்சிருச்சு. வேல்யூ கிடைச்சிருச்சுன்னதும் இவன் போயிருவான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எக்ஸ் 10 ஒய் 15. ஆக்சுவலா எக்ஸாமா இருந்தா வேல்யூ கிடைச்சதும் நம்ம போயிடணும், டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம். ஆனா மிச்ச ஸ்டாஃப் மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூ எந்த சைடு இருந்து கிடைக்குமோ அங்க மேல இருந்து வந்துட்டு வேமா வேல்யூ கிடைச்சிருச்சுன்னு போயிடக்கூடாது. மிச்சத்தை எப்படி சால்வ் பண்றோம், மிச்சம்லாம் வராதுன்றத ப்ரூவ் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? எப்பவுமே நானும் எக்ஸாமாவே இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள இருக்கும், ஒருவேளை வேற வேல்யூ இருந்தா என்ன பண்றது அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். டிஏ முடிக்கிற வரை 5 கொஸ்டின் போட்டு கரெக்டாவே வந்துடும் எனக்கு ஆன்சர், ஆனாலும் தோணும். ஸோ அந்த மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு போயிடும். எக்ஸுக்கு பதிலாக நான் 8 போடுறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக 8 போட்டேன்னா 7x என்ன வரும்? 56. பேலன்ஸ் எவ்வளோ? 44 தேவையா? அப்போ ஒய்யோட வேல்யூ 22. 56 into 22 போடுறப்ப இது கண்டிப்பா என்ன ஆயிரும்? 50 into 20 வந்து 56 into 22 பாருங்க. y வேல்யூ 22. 22 into 8 போடுறப்ப என்ன வரும்? 22 into 8 176 ஆங்க. 176 175 ஓட பெருசா இருக்கா? பெருசா இருக்கா? அப்ப இது வராதா? 6 போடுவோம். எது எங்க கொண்டு போய் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ற? xy plus y plus x இருக்கு பாத்தீங்களா? அங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு xy லயே 175 ஓட பெரிய வேல்யூ வந்துருச்சு. x க்கு பதிலா 6 போட்டேன்னா 7 6 ஆர் என்னது? 42. பேலன்ஸ் y எப்படி கிடைக்கும்? மிச்சம் இருக்கா 58 பை பாதி. 58ல பாதி எவ்வளோ? 29. 29. அப்ப இது வந்து 6 இருக்கிறப்ப அது வந்து 29 இருக்கும். 29 6 நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா விடிஞ்சிரும். 29 plus 6 35. ஸோ இந்த சைடு இருக்கிறது 140 கீழே தானே இருக்கணும். 140 கீழே இருக்கணும்னா 6ஆல டிவைட் பண்ண 29 into 6 கண்டிப்பா எப்படி இருக்கும்? 180 கிட்ட வந்துடும் கிட்டத்தட்ட. ஸோ இதுவும் வராது. முடிஞ்சா இது xy, இது x plus y. செகண்ட் ஈக்குவேஷன்ல செக் பண்றேன். 4 போடுறோம்னு வச்சுக்குவோம். 4 7s are 28. 28 போக மிச்சம் எவ்வளோ? 272. 72ல பாதி y வேல்யூ 36. 36 4s are 144. நம்ம வந்து நிறைய குவாட்ராட்டிக் படிச்சோம்னா தெரிஞ்சிடும். 36 4s are 144. இதோட ஒரு 36 ஆட் பண்ணாலே 175 ஓட பெருசா போயிருது. இன்னொரு 4லாம் ஆட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் வராது. முடிஞ்சுக்கிட்டே இருக்கா? 2 போடுறோம்னு வச்சுக்குவோம். 7 2s are 14. 7 2s are 14. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? பேலன்ஸ் 6 86. 86ல பாதி 43. 43 into 40 43. ஓகே, இது 2 இருக்கிறப்போ y வேல்யூ 43 இருக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா வரும். ஸோ ஆட் பண்ணா வருமான்றப்ப லாஸ்ட் டிஜிட் பார்த்துடணும். 3 2s are 6. 6 plus 3 plus 2 which is 1. 1ல தான் முடியும். 175 இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து எக்ஸுக்கு 10, ஒய்க்கு 15. மிச்சம் எல்லாத்தையும் இவ்வளவு வேகமா நெக்லெக்ட் பண்ண கத்துக்கணும். 3 நிமிஷத்துல முடிச்சிடலாம் xy வேல்யூவை. 14 நிமிஷம் எடுக்கக்கூடாது. எக்ஸுக்கு 10, ஒய்க்கு 15. இதை வச்சு என்னதான் பண்ண முடியும்னா எம்ல இருக்கிறவங்களோட பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. எம்ல இருக்க பீப்புளோட பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க முடியும். அதை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ரேஷியோ மட்டும்தான் கிடைக்கும். அதை தவிர ஒன்றும் பண்ண முடியாது. இங்க இருக்கிறது டிஃபரன்ஸ் வேல்யூ தான், எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. ஸோ இதை வச்சு டேபிள் கிரியேட் பண்ணவே முடியாது. ஆனா டேபிள் மாடல்ல ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோ. அதாவது எக்ஸாக்ட் வேல்யூ வச்சு டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. அப்ப டேபிள் எப்படி கிரியேட் பண்ணும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லனா? 4 ஸ்டேட்டா? ஏபி சிடி. எந்தெந்த கண்ட்ரி? எம்னு ஒரு கண்ட்ரி, என்னன்னு ஒரு கண்ட்ரி. ரெண்டுலயுமே ஒரு ரேஷியோ கொடுத்துருக்கான். மெயில் ஆஃப் எம் இஸ் டு ஃபீமேல் ஆஃப் என்.
இந்த ரேஷியோ தானே கொடுத்துருக்கான். ஸோ அதவே நம்ம வேல்யூஸா மட்டும் எழுதி வச்சுக்க போறோம், சப் கொஸ்டின்ல சால்வ் பண்ண போறோம். ஏன்னா இதை வச்சு சப் கொஸ்டின் கொடுக்க போறான், நம்ம இங்க வேல்யூவா எழுதி வைக்கிறதா அவன் சப் கொஸ்டினா கொடுக்க போறான். ஓகேவா? கிளியரா? 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 ஓகே, கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எம் கண்டுபிடிப்போமா? கண்ட்ரி எம்ல எவ்வளவு பீப்பிள் இருக்காங்கன்னா பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கான். 2xனா எவ்வளவு? 20%. 20%. டோட்டலா 100% இருக்குமா? 100%னா நான் பர்சன்டேஜ்னு எடுத்தேன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ 100 XY ஆல்ரெடி இருக்கு, 100Kன்னு எடுத்துக்கிறேன். 100Kன்னு எடுத்துருக்கேன். ஸோ டோட்டலா எம்ல இருக்க பீப்புளோட கவுண்ட்டை நான் 100Kன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏல மட்டும் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 20K இருப்பாங்களா? 100%னா 20%. Y எவ்வளவு பர்சன்டேஜ்? 15%. ஸோ இட் இஸ் 15K. அடுத்து என்னது? X plus Y ரெண்டே ஆட் பண்ணா 35K. அடுத்து என்னது? 4x. 4xனா 4 into 20 80K. சாரி, 4 into 10. 4 into 10 40K. ஆர்வ கோளாறுல தப்பு வந்துடும். அப்பப்ப அந்த மேல இருக்கிறத பார்த்து எக்ஸ்ன்னு நினைச்சு 4 into 20 போட்டேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி 100 செக் பண்ணிக்கணும். நான் கடைசியில மனசுலயே பண்ணேன், அதனாலதான் 80 40 கண்டுபிடிச்சேன். ஓகேவா? 20 plus 40 60, பேலன்ஸ் 50. என்னங்க இடிக்குது? ஏதோ தப்பாயிருச்சு. இந்த மறுபடியும் ஒரு தப்பு. மிட் நைட்ல பண்ணா இதா தவறாகும். x plus y 10 plus 15 25K. ஓகேவா? 35Kன்னு வராது. ஆட் பண்ணி பார்க்குறப்ப இதெல்லாம் சிக்கும். ஓகே ஓகே, இதெல்லாம் தப்புலாம் அப்பப்போ வரதான் செய்யும். ஓகே, n மைனஸ் எம் வந்து 2000 வச்சுக்குவோம். இதை மட்டும் நான் பண்ணி காட்டுறேன். அப்ப n மட்டும் என்ன வரும்? 2000 பிளஸ் எம்னு வருமா? 2000 பிளஸ் எம்னு வருமா? அப்ப எல்லாத்துலயுமே எம் வேல்யூ நம்மகிட்ட இருக்கு. எம்ன்ற கண்ட்ரில இருக்கிற பீப்புளோட வேல்யூ இருக்கா? அதை இந்த வேல்யூவோட ஆட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சா, விச் இஸ் இது. என்ல இருக்கிறவங்க எவ்வளவு பேரா இருப்பாங்க? 2000 பிளஸ் 20K. ஓகேவா? அடுத்து இதுல இருக்கவங்க எவ்வளவு பேரா இருப்பாங்க? 5000. 5000 பிளஸ் 15K. அடுத்து எவ்வளவு இருப்பாங்க? 4000. 4000 பிளஸ் 25K. அடுத்து n மைனஸ் எம் தான் கொடுத்துருக்கான், ஆனா மைனஸ்ல கொடுத்துருக்கான். n மைனஸ் எம் வந்து மைனஸ் 1000 கொடுத்துருக்கானா? சோ n மட்டும் எப்படி இருக்கும்? m மைனஸ் 1000 இருக்குமா? அவ்வளவுதான், அதே தான். இந்த முன்னாடி இருக்கத பின்னாடி எழுதுறோம், அவ்வளவுதான். 40K பிளஸ் பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ் 1000. ஓகேவா? கிளியரா? கிளியரா? இதுவரை கிளியரா? அடுத்து இங்க இருக்கிறது 5x is to 4y. 5x னா 50யா? 4y னா 60யா? அப்போ 5 is to 6. சூப்பர் கொஸ்டின் ஆக்சுவலா, நல்ல கொஸ்டின். x plus 8 எவ்வளோ? 18 is to 2x னா 20 plus y 35வா? 18 is to 35 வந்து எங்கேயுமே டிவைட் ஆகாது, கேன்சல் ஆகாது. ஸோ ரேஷியோ அப்படியே தான் இருக்கும். 18 is to 35. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். x minus 2 8 8 is to 15 இதுவும் கேன்சல் ஆகாது. 8 is to 15. அடுத்து x is to y minus 1. x 10, y minus 1 வந்து 14. 5 is to 7 கேன்சல் பண்ணிக்கலாமா? 5 is to 7 மறுபடியும் செக் பண்ணிக்கலாமா? 5 is to 6. 5x னா 50, 4y னா 60. ஓகே, கரெக்ட். x plus 8 18, 2x 2x னா 20, 20 plus 15 35. ஓகே. x minus 2 8, 8 is to 15. ஓகே. x 10, y minus 1 14, which is 5 is to 7. ஓகே, பர்ஃபெக்டா டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். சப் கொஸ்டின் பண்ணோம்னா வேலை முடிஞ்சு. ஆனா சப் கொஸ்டின்ல ஒரு செய்வான். if number of person in d of n, d of n வந்து எவ்வளோ? d of n அப்போ வந்து 40K minus 1000 இருக்கு பாத்தீங்களா? அதான d of n. 40K minus 1000 இருக்கு பாத்தீங்களா? இத வந்து 7000 சொல்லிட்டான். 7000 சொல்லிட்டான். Find the difference between number of person in state A and B of country M. ஓகே, இத வச்சு மொத k கண்டுபிடிச்சிரும். அப்போ 40K எவ்வளவு வரும்? 8000. k எவ்வளவு வரும்? 200.
நான் உங்களுக்கு ஏற்கனவே முதல் சம்லயே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். டேபிள் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சானா கே வேல்யூ டிஃபர் ஆகாது, ஆனா டேபிள் வைக்காம ஆன்சர் கண்டுபிடிச்சானா கே வேல்யூ டிஃபர் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இந்த சம்ல கே 200 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த சம்ல அடுத்த சப் கொஸ்டின்லயும் கே 200 வந்தா இருக்கிற கேவை வச்சு எல்லா சப் கொஸ்டினும் வேகமா பண்ணிட்டு போயிடணும். மெயின்ஸ்ல டைம் எவ்வளவுக்கு எவ்வளவு மிச்சம் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மார்க் போடலாம். ஒரு மார்க்ல நீங்க 100 பேரை கூட டிஃபரன்ஸ் காட்டலாம். ஓகேவா? சரி, கே வந்து 200. அடுத்து இந்த 200 வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? டிஃபரன்ஸ் பிட்வீன் பர்சன் இன் ஸ்டேட் ஏ அண்ட் பி ஆஃப் கண்ட்ரி எம். கண்ட்ரி எம் இங்க இருக்கு, ஏ அண்ட் பியோட டிஃபரன்ஸ் கேட்டிருக்கான். டிஃபரன்ஸ் எவ்வளோ? ஏக்கும் பிக்கும் 5k வா? 20k minus 15k which is 5k. 5k னா ஆன்சர் என்ன வரும்? 1000. ஏடா சப்பையான சப் கொஸ்டினா இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா இந்த 5 சப் கொஸ்டின்ல இருக்கிறதுலே ஈஸியானது தான். அடுத்த சப் கொஸ்டின் செஞ்சிரும். ஓகே, ரெடியா? ரெடியா? கிட்டத்தட்ட ஒரு 3 அப்ளிகேஷன் சம் பண்ற டைம் இந்த சப் கொஸ்டினுக்கு நீங்க நார்மலா பண்ணீங்கன்னா எடுக்கும். ஓகே ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் மேல் இன் ஸ்டேட் ஏ ஆஃப் எம் இஸ் half ஆஃப் ஃபீமேல் ஆஃப் ஸ்டேட் டி ஆஃப் எம். ஓகே ஓகே, இதை வச்சு இப்படிலாம் போட்டோம்னா கொஞ்சம் குழப்பிடும். அதனால நான் மெயிலு ஃபீமேல்னு தனியா பிரிச்சுக்கிறேன். மெயிலு ஃபீமேலு எந்தெந்த ஸ்டேட்டை பற்றி இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கானா எம் வச்சுதான் எல்லாமே கொடுத்துருக்கான். என்ன வச்சு கொடுத்துருக்கானா? என்ன வச்சும் கொடுத்துருக்கான். ஸோ என்ன கொடுத்துருக்கான்? டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் பர்சன் இன் ஏ அண்ட் டி ஆஃப் என் இஸ் 1000 கொடுத்துருக்கான். ஏ அண்ட் டி ஆஃப் என் இஸ் 1000. ஓகே, இதை முதல் ஸ்டெப்ல எழுதிக்கலாம். என்ன வச்சு ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருக்கான், அதுவும் இங்க டேபிள்ல இருந்தே எடுக்க முடியுது. ஆனா மிச்சம் எல்லாமே டேபிள்ல இருந்து எடுக்கிற மாதிரி கொடுக்கல, மெயில் ஃபீமேல்னு கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்கான். அது எல்லாமே எதை வச்சு கொடுத்துருக்கான்? ஏ அண்ட் டி ஆஃப் எம் வச்சுதான். ஸோ எம்ல இருக்க ஏவையும் டியையும் பத்தி நம்ம இங்க ஒரு காலம் கிரியேட் பண்ணுவோம். இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்கான்? ஸ்டேட் ஏல எம்ல இருக்கிற மெயில் ஸ்டேட் ஏல இருக்கிறவங்க எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இஸ் half ஆஃப் ஃபீமேல் ஆஃப் ஸ்டேட் டி ஆஃப் எம். ஃபீமேல் ஆஃப் ஸ்டேட் டி ஆஃப் எம் என்னது? 2x. அவ்வளவுதான். ஓகேவா? இதுல இருக்கிறதுல பாதி தான் இங்க இருக்காங்களாம். ஓகேவா? இதான் அவன் சொல்லியிருக்கான். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஆஃப் ஸ்டேட் ஏ ஆஃப் எம். ஏ ஆஃப் எம்ல இருக்க ஃபீமேல் வந்து ஒய்ன்னு வச்சுக்கோம். இஸ் half ஆஃப் மெயில் ஆஃப் ஸ்டேட் டி ஆஃப் எம். எம்ல இருக்க மெயில்ல பாதியாம். மெயில் எவ்வளோ? 2yன்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா? ஏன்னா நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிறது வந்து எப்படின்னா எம்முக்கும் எண்ணுக்குமான ரேஷியோ தான் கொடுத்துருக்கான். எம் என்ன இழுத்தோம்னா இங்க குழப்பி அடிச்சிரும். இங்க ஒன்லி எம்ல இருக்க ஏல இருக்கிறவங்களோட மெயில் ஃபீமேல். ஓகேவா? ஓகேவா? இன்னொன்னு என்ன கொடுத்துருக்கான்? அடுத்த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் பர்சன் இன் ஸ்டேட் ஏ அண்ட் டி ஆஃப் என் இஸ் 1000 சொல்லிட்டானா? ஏலையும் டில இருக்க என்னோட டிஃபரன்ஸ் 1000 சொல்லியிருக்கான். இது ஏ ஆஃப் என், இது டி ஆஃப் என். இதோட டிஃபரன்ஸ் 1000 சொன்னானா 2000 plus 20k minus 40k minus of 40k minus 1000 equal to எவ்வளோன்னு சொல்றான்? 1000 சொல்றான். ஓகேவா? இதை சால்வ் பண்ணுவோம். இப்போ 2000 plus 2000 minus 20k வருமா? plus 1000 equal to 1000. ஸோ ரெண்டு சைடு இந்த 1000 இங்கிட்ட வந்துச்சுன்னா 0 ஆயிரும். ஸோ 20k equal to இந்த 1000 இங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ் 1000ங்க. இது ரெண்டு 0 ஆயிரும். மைனஸ் 20k இங்கிட்ட வந்தா பிளஸ் 20k ஆயிரும். 20k தான் 2000னா கேவோட வேல்யூ 100. ஓகே, கே வேல்யூ டிஃபர் ஆகுது. ஸோ எல்லா கொஸ்டின்லையும் வேல்யூஸ் டிஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, வச்சுக்கலாம். 1000 கே வேல்யூ 1000. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? நம்பர் ஆஃப் மெயில் ஆஃப் கண்ட்ரி ஸ்டேட் டி ஆஃப் எம் இஸ் 500 மோர் தென் நம்பர் ஆஃப் மெயில் ஆஃப் ஸ்டேட் ஏ ஆஃப் எம்ட்டாங்களா? டி ஆஃப் எம்ல இருக்க மெயில் வந்து 500 மோர் தென் ஏ ஆஃப் எம். ஓகேவா? ஏ ஆஃப் எம் எவ்வளோ? எக்ஸ். இதை விட 500 அதிகமா இருந்தா அதுதான் டி ஆஃப் எம்மா. ஓகேவா? மெயில் மட்டும் தான் பேசுறாங்க. ஸோ மெயில் மட்டும் வச்சுக்கிறேன்.
என்ன கொடுத்திருக்காங்க மறுபடியும் ரீட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் மேல் இன் D of M இஸ் 100 மோர் தென், இது வந்து 500 மோர் தென் மேல் இன் A of M. இப்போ கொஸ்டின் என்ன, வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் இன் A and D ஆஃப் கண்ட்ரி M. இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகேவா? ஓகே, சிம்பிளான கொஸ்டின். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், y மைனஸ் 2x இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஓகேவா? சரி, இப்போ k தான் 100 கண்டுபிடிச்சிட்டோம்ல, இதை வச்சு சால்வ் பண்ணலாமானா 2y மைனஸ் எக்ஸ் வந்து 500 இருக்கா. சரி, இதை வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். எப்படி ட்ரை பண்ண போறோம்னா, இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா மெயில் ஃபீமேல் ஆஃப் எல்லாத்தையும் கூட வேணாம், எம்ல இருக்க ஏன்ற ஸ்டேட்ல மெயில் அண்ட் ஃபீமேல மட்டும் ஆட் பண்ணோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய்வா, எக்ஸ் பிளஸ் ஒய்யா, எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து என்னவா இருக்கும்னா எம்முக்கு எம்ல ஏவோட வேல்யூவா தானே இருக்கும், தட் இஸ் 20Kவா. ஏன்ற ஸ்டேட்ல எம்ல டோட்டலா இருக்க பீப்புள் மேல் அண்ட் ஃபீமேல் தானே 20K. ஓகேவா? ஓகேவா? சரி, இப்போ சால்வ் பண்ணுவோம். எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 20Kனா கேக்கு 100 கண்டுபிடிச்சோம்ல, அப்ப 20 into 100 என்ன வரும், 2000 வருமா. இங்க 2y மைனஸ் எக்ஸ் இருக்கா, இது 500 ஆயிருமா. ரெண்டையும் அப்படியே நார்மலா ஆட் பண்ணோம்னா 3y ஈக்குவல் டு 2500 ஆகுமா. ஸோ y வேல்யூ வந்து சம்திங் பாயிண்ட்ல வருதா, 2500 by 3ன்னு போட்டோம்னா அடிச்சு கூட கொடுத்துருவாங்க 8, பேலன்ஸ் 1 அப்போ 3, பேலன்ஸ் 1.33. ஓகேவா? y வேல்யூ பாயிண்ட்ல வருது. y வேல்யூ பாயிண்ட்ல வந்தது நம்ம என்ன பண்ணுவோம், x வேல்யூ மிச்சம் என்னவா இருக்கும் கண்டுபிடிச்சு போட பார்ப்போம். ஆனா லாஜிக்கா இங்க யோசிக்கணும், ஃபீமேலோட வேல்யூ நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம், எங்கேயாவது ஃபீமேலோட வேல்யூ பாயிண்ட்ல வருமா, பர்சன்ஸ் வேல்யூ எங்கேயுமே பாயிண்ட்ல வரவே வராது என்ன ஆனாலும். ஓகேவா? பர்சனோட வேல்யூ எங்கேயுமே பாயிண்ட்ல வராது. இப்ப தப்பா செஞ்சுட்டோமோ அப்படின்னு நினைப்பீங்க. நானும் சால்வ் பண்ணி பாக்குறப்ப அப்புறம் நினைச்சேன் தப்பா தான் செஞ்சிருக்கோம். எங்க தப்பு விட்டோம் கண்டுபிடிங்க. மூச்சு வாங்கிக்கிறேன். எங்க தப்பு விட்டோம், டவுட் வரணும். எங்க தப்பு விட்டோம்னா இந்த டிஃபரன்ஸ் எடுத்தோம்ல, எந்த டிஃபரன்ஸ் 1000 ஒரு டிஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்தான்ல, ஏக்கும் டிக்குமான என்ல இருக்கிறவங்களோட டிஃபரன்ஸ் 1000. இது நம்ம இங்க இருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம். ஒருவேளை ஆப்போசிட்டா சப்ராக்ட் பண்ணா வேற வேல்யூ வந்துச்சுன்னா வரலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல. ஆப்போசிட்டா சப்ராக்ட் பண்ணா வேற வேல்யூ வரும், வந்துதான் ஆகும். ஆப்போசிட்டா சப்ராக்ட் பண்றதை நான் கீழே எழுதுறேன், இதுல கீழே எழுதுறேன். A and D of n தானே 2000 plus 20K 40K minus 1000. ஓகே, ஆப்போசிட்டா சப்ராக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் 40K minus 1000 போடணும், மைனஸ் போட்டு 2000 plus 20K போடுவோமா, ஈக்குவல் டு 1000 தானே அவன் கொடுத்துருக்கான். நம்ம மொத வட்டம் இதை முன்னாடி இதை பின்னாடி போட்டோம். அப்படி பண்றப்ப நம்மளுக்கு ஆன்சர் வேற மாதிரி ஏதோ குழப்பி அடிச்சிச்சு. இப்ப இப்படி போட்டு பார்ப்போம், 40K minus 1000 minus 2000 minus 20K equal to 1000. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்றப்ப 40Kவையும் 20Kவையும் மைனஸ் பண்றப்ப பேலன்ஸ் 20K. இங்க மைனஸ் 3000 இங்கிட்டு போறப்ப பிளஸ் 3000 which is 4000. K வேல்யூ 200 வருதா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட சப் கொஸ்டின்ல நம்மளுக்கு வந்த K வேல்யூ தானே மறுபடியும் வந்திருக்கு, மறுபடியும் அதே K வேல்யூ வந்திருக்கா. அப்போ எல்லா கொஸ்டினுக்கும் K வந்து 200 கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா, எல்லா கொஸ்டினுக்கும் K ஓட வேல்யூ 200 கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிடலாம், எல்லா கொஸ்டின்லயும் K ஓட வேல்யூ 200. நீங்க அடுத்த சப் கொஸ்டின்லாம் டைரக்டா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்னு பார்த்து K வச்சு போட்டீங்கன்னா டைம் ரொம்ப ரொம்ப மிச்சம், நம்பி பண்ணலாம். ஓகேவா? ரெண்டு கொஸ்டின் கண்டினியூவா ஒரே வேல்யூ வந்துருச்சுன்னா அவன் டேபிளை வச்சுதான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கான், எல்லா டேபிளுக்கும் ஒரே வேல்யூ தான் வரும். ஓகேவா? நான் அடிச்சு சொல்லுவேன், இது நடக்கும். சரி, நெக்ஸ்ட் 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 சப் கொஸ்டின்ல அப்ப இங்க மட்டும் மாறுதா, இதெல்லாம் தப்பாயிருச்சு. இதெல்லாம் தப்பாகல, லாஜிக் படி அவன் வச்சிருக்கான், வேற ஒன்றும் இல்லை. K வேல்யூ 200 வந்துருது. K வேல்யூ 200 வந்தா மறுபடியும் இதை மறுபடியும் பண்ணுமா, இது எப்பவுமே ஃபிக்ஸ்டு. ஏன்னா x plus 500 2ன்றது அடுத்து அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் பண்ணோம்.
இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா 500 மோர், இதெல்லாம் கரெக்ட். 2y மைனஸ் எக்ஸ் வந்து 500, அது வந்து கரெக்ட், அது மாறவே மாறாது. 2y மைனஸ் எக்ஸ் வந்து 500, இது ஃபிக்ஸ்டு. x பிளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து எம்ன்ற கண்ட்ரியில ஏன்ற ஸ்டேட்ல இருக்கவங்களோட டோட்டல் வேல்யூவா, ஏன்ற ஸ்டேட்ல இருக்கவங்களோட டோட்டல் வேல்யூவா, தட் இஸ் வாட் எம்ன்ற கண்ட்ரியில ஏன்ற ஸ்டேட்ல இருக்கிறவங்களோட டோட்டல் வேல்யூ 20k வா, 20k வா, 20k தானங்க. 20k னா 20k ஓட வேல்யூ நாங்க k வந்து 200 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பட் 20 into 200 4000 4000. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். 3y ஈக்குவல் டு 4500. yக்கு ஒரு நேச்சுரல் நம்பர் கிடைச்சிருச்சா 1500. ஏன்னா பீப்புள் வந்து எப்பவுமே பாயிண்ட்ல இருக்க மாட்டாங்க. ஓகேவா, y 1500னா x என்னவா இருக்கும், இந்த ஈக்குவேஷன்ல கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸி, மேல போய் போட்டீங்கன்னா கஷ்டம். இதுலயே கண்டுபிடிப்போம். 1500 சப்ராக்ட் பண்ணா 2500. நம்மளுக்கு தேவை என்னது, டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த ஃபீமேலுக்கான டிஃபரன்ஸ் தானே கேட்டிருக்கான் a and d ல. y minus 2x, y value 1500, difference of 2 into 2500 which is 5000. 2 into 2500, ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 3500. ஆன்சர் எங்க, a a a a both a and c லாம் வராதா, ஆன்சர் a தான், 3500. கிளியரா இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். செகண்ட் சப் क्वेश्चन ஒர்த்துங்க, ஒரு ஒர்த்தான அப்ளிகேஷன் மெயின் சம் இந்த மாதிரி தான் வரும். மெயின்ஸ்ல ஒரு அப்ளிகேஷன் சம் வந்தா இந்த மாதிரி இருக்கும், டீடைல்ஸ் கொடுத்து பண்ணிடுவாங்க. அந்த கேன்ற வேல்யூவை மட்டும் சுத்தி வளைச்சு இன்னொரு லைன்ல கொடுத்துருவோம், அவ்வளவுதான். நம்ம டேபிள்ல இருந்து கே மட்டும் தான் எடுத்தோம், அந்த 20k மட்டும் தான் டேபிள்ல இருந்து எடுத்தோம், வேற எதுக்குமே நம்ம டேபிள் போகல. ஸோ அது மட்டும் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு மூலியமா கொடுத்து மெயின்ஸ்ல எக்ஸாக்டா அப்ளிகேஷன் சம் இப்படிதான் இருக்கும். ஓகேவா. சரி நெக்ஸ்ட் சம் போலாம். ஒரு சம்மே ரொம்ப டயர்டாக்கி விட்டுருச்சு. இந்த சம்ம நான் எக்ஸாம்ல இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா, நம்பர் ஆஃப் பர்சன் இன் ஸ்டேட் ஏ ஆஃப் என்னன்னு கேட்டிருக்கானா, ஸ்டேட் ஏ ஆஃப் என்னுக்கு போவேன். ஸ்டேட் ஏ ஆஃப் கண்ட்ரி என்ன, 2000 பிளஸ் 20k, 2000 பிளஸ் 20k தான் நம்மளுக்கு தேவை. k வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும், 200ன்னு தெரியும். போட்டு 4000 பிளஸ் 2000 6000 போட்டு அடுத்த क्वेश्चन போயிடணும் எக்ஸாமா இருந்தா. பட் இங்க நம்ம என்ன பண்றோம், சால்வ் பண்றோம். k வேல்யூ தெரியாதுன்னு நினைச்சே சால்வ் பண்ணணும். ஓகேவா, மார்க் டெஸ்ட் போடுறப்பையும் எக்ஸாம்லயும் ஸ்மார்ட்டா யோசிக்கணும். ஆனா அனாலிசிஸ் பண்றப்ப தனித்தனி கொஸ்டினா அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேவா, எல்லா சப் கொஸ்டினையும் தனி கொஸ்டினா நினைச்சு அனாலிசிஸ் பண்ணலாம். அன்லெஸ் ஒரு சில கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க ரெஃபர் த பேக், முன்னாடி கொஸ்டின், அதாவது செகண்ட் கொஸ்டின்ல ரெஃபர் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் த வேல்யூ ஆஃப் கே, அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் பழைய கொஸ்டினை அனலைஸ் பண்றப்ப எடுக்கணும். இல்லைன்னா அனலைஸ் பண்றப்ப என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டினை தனித்தனியா அனலைஸ் பண்ணும். ஓகே இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். 6000 தான் ஆன்சர்னு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் சால்வ் பண்ணுவோம். ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மெயில் இன் ஸ்டேட் சி ஆஃப் என் டு நம்பர் ஆஃப் ஃபீமேல் இன் ஸ்டேட் சி ஆஃப் எம் வந்து 5:3 இருக்கான். ஓகே, சின்ற ஸ்டேட், என்னன்ற கண்ட்ரி. ஓகேவா, இங்க இருக்க மெயில் அண்ட் ஃபீமேலுக்கான ரேஷியோ கொடுத்திருக்கானா, என்ன ரேஷியோ கொடுத்திருக்கான், இவன் 5 எம்ன்ற ஸ்டேட் கண்ட்ரியையும் உள்ள கொண்டு வந்திருக்கான். ஸோ சின்ற ஸ்டேட்டை நான் மேல போட்டுக்கிறேன், எம் என்ன இந்த ரெண்டு ஸ்டேட்டையும் கீழே போட்டுக்கிறேன். ஓகேவா, எம் என்னன்ற ரெண்டு ஸ்டேட்டையும் கீழே போட்டுக்கிறேன். நமக்கு இங்க எம்முக்கும் என்னுக்குமான மெயில் அண்ட் ஃபீமேலோட ரேஷியோ தெரியுமா, 8:15. ஸோ நான் இதை 8x ஸ்மால் எக்ஸ் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கேபிட்டல் எக்ஸ் வச்சிருக்கோம், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. என்ல இருக்கிற ஃபீமேலுக்கும் எம்ல இருக்க மெயிலுக்குமான ரேஷியோ நம்மகிட்ட இருக்கு 8:15. ஐயா மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, வேற ரேஷியோனா, இப்ப அடுத்த ரேஷியோ 5:3னா இதையும் எக்ஸ்னு வைக்க கூடாது. இது வேற மல்டிபிள், இது வேற மல்டிபிள். அப்ப இதோட மல்டிபிள்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல வச்சுக்கணும், இல்ல இசட்ல வச்சுக்கணும். ஓகேவா, கிளியரா? சரி, அதை விடுங்க. இது நம்மளுக்கு டேபிள்ல இருந்து கிடைச்ச வேல்யூ. இப்ப கொஸ்டின்ல இருந்து என்ன சொல்றான், மெயில் இன் சி ஆஃப் என், சின்ற இதுல இருக்கிற மெயிலோட வேல்யூ 5y இருக்கும் பட்சத்தில் 5:3 கொடுத்துட்டான்ல. ஃபீமேல் ஆஃப் எம் இன் சி, சின்ற ஸ்டேட்ல
எம்ன்ற கண்ட்ரியில இருக்கிறவங்க 3y இருப்பாங்க. அதாவது மெயில், மறுபடியும் பாருங்க, மெயில் எடுத்துட்டேன். சீன்ற ஸ்டேட் மட்டும் தான் எழுதி இருக்கும். இந்த ஸ்டேட்ல என்னன்ற கண்ட்ரியில ஒரு ரேஷியோவும், சீன்ற ஸ்டேட்லயே ஃபீமேல் எடுத்துக்க போறோம், எம்ன்ற கண்ட்ரியில பார்க்க போறோம், அது இன்னொரு ரேஷியோவாகவும் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? கிளியரா? அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? நம்பர் ஆஃப் மெயில் இன் சி ஆஃப் என். சி ஆஃப் என்ல இருக்க மெயில், அதாவது 5y இருக்குல்ல, இது அதுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கா. மறுபடியும் ஃபீமேல் இன் சி ஆஃப் என், இதுக்கும் ஃபீமேல் இன் சி ஆஃப் என், இதுக்கும் ரேஷியோ 1:2. அதாவது 5yக்கும் 15xக்குமான ரேஷியோ 1:2. ஓகே, அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? ஸோ y by x இந்த 3 இங்க மேல போயிருமா? 3/2 ஆயிடுச்சா? y 3 பார்ட்டா இருந்தா x 2 பார்ட்டா இருக்கும். ஸோ காமன் மல்டிபிளா கொண்டு வந்துடலாமா? y 3z இருந்தா x 2z இருக்கும். அவ்வளவுதான் சொல்றாங்க. y 3z இருந்தா x 2z இருக்கும். ஸோ இங்க x க்கு பதிலா 2z போடுறோம்னா 16z ஆயிருமா? y க்கு பதிலா 3z போட்டோம்னா 9z ஆகுமா? y க்கு பதிலா 3z போட்டோம்னா 15z ஆகுமா? x க்கு பதிலா 2z போட்டோம்னா 30z ஆகுமா? இப்போ காமன் கொஸ்டின், காமனா வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ட்விஸ்ட் இருக்கு. காமனா வேல்யூ எதுவுமே வேல்யூவா இல்லை, எல்லாமே வேரியபிளா இருக்கு. இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்பர் ஆஃப் பர்சன் இன் ஸ்டேட் ஏ ஆஃப் கண்ட்ரி என், அதாவது 2000 + 20k எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்களேன், இந்த 25k எம்மோட டோட்டல் மெயில் பிளஸ் ஃபீமேலா? எம்ல இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் ஆஃப் சிடிசி மெயில் அண்ட் ஃபீமேல் ஆஃப் எம் என்னது? 25z. இங்க இருக்கிற டோட்டல் என்னது? 45z. ஓகே, இந்த 25z என்னன்னு கொடுத்துட்டான் அவன்? 25kன்னு கொடுத்துட்டான். 25z 25kவா இருக்கிறப்ப 45z என்னவா இருக்கும்? 45kவா இருக்குமா? 45kவா இருக்குமா? அப்போ இந்த 45k தான் 4000 + 25kவா? 45k தான் 4000 + 25kவா? அப்ப 20k = 4000 ஆயிருமா? k-ஓட வேல்யூ மறுபடியும் என்னவா தான் வரும்? 200 தான் வரும். மறுபடியும் இதை சால்வ் பண்ணா 6000 வரப்போகுது. அவ்வளவுதான், முடிஞ்சா? கிளியரா? எக்ஸாக்டா சப்கொஸ்டின் எல்லாமே ஒர்த்துங்க. நான் சொல்றேன், இப்ப வரைக்கும் எடுத்த எல்லா டிஐ கிளாஸ்ல இந்த டிஐ கிளாஸ்ல தான் சப்கொஸ்டின் ஒர்த்தா இருக்கு. மெயின் கொஸ்டினை விட சப்கொஸ்டின் செம்ம ஒர்த்தா இருக்கு. இதெல்லாம் என்ன கேட்டிருக்கான்? ரொம்பலாம் போகக்கூடாது. வாட் இஸ் நம்பர் ஆஃப் ஃபீமேல் இன் பி ஆஃப் எம்? எம்ன்ற கண்ட்ரியில பின்ற ஸ்டேட்ல ஃபீமேலோட கவுண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். டைரக்டா போட முடியுமானா முடியாது. இதை முடியாது. அப்ப என்ன பண்ணும்? மேல இருந்தா வரணும். டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் இன் கண்ட்ரி எம் 20,000 கொடுத்துட்டான். அப்ப இந்த 100k தானே கண்ட்ரி எம்ல இருக்க டோட்டல் பர்சன். 100k தான் 20,000 டைரக்டா கொடுத்துட்டான். 20,000 2000 ஐயோ 20,000 தான். அப்ப கேவோட வேல்யூ என்னது? 200. வழக்கமா கண்டுபிடிச்சது தான். ஃபர்ஸ்ட் லைன்ல அவனே கொடுத்துட்டான். நம்பர் ஆஃப் மெயில் இன் பி ஆஃப் என் இஸ் 4500. பின்ற ஸ்டேட்ல என்னன்ற கண்ட்ரியில மெயிலோட வேல்யூ எவ்வளோனா 4500. ஓகே, இப்போ ஃபீமேலோட வேல்யூ கேட்டிருக்கான். அதே மாதிரி போட்டுக்குவோம். எம்என் 2 கண்ட்ரி, இங்க ஒரு மெயில் இருக்காங்க, கொஞ்சம் ஃபீமேல் இருக்காங்க. இங்கேயும் மெயில் இருக்காங்க, கொஞ்சம் ஃபீமேல் இருக்காங்க. ஓகேவா? ஓகே. இது வரைக்கும் ஈஸியா புரிஞ்சிடும். பின்ற ஸ்டேட்டை மட்டும் தான் இப்போ பார்க்க போறோம். என்ன சொல்லிட்டான்? என்னல மெயிலோட வேல்யூ 4500 சொல்லிட்டான். எம்ல நம்மளுக்கு என்ன தெரியும்னா, பில எம்மோட டோட்டல் என்னது? 15kவா? 15k தான் பில எம்மோட டோட்டலா. அப்போ 15kனா இங்க டோட்டலா 15k இருக்குமா? 15 × 2000 எவ்வளோ? 200 எவ்வளோ? 3000. 15 × 200 3000. அதே மாதிரி எண்ணுக்கு 5000 அதிகமா இருக்குமா? அப்ப இது 8000. இது 8000.
8,000ல 4,500 இங்க இருந்தா பேலன்ஸ் 3,500 இங்க இருக்குமா? இதுக்கும் ரேஷியோ நம்ம எடுத்து வச்சிருக்கோமா? 18:35ன்னு 18:35 எடுத்து வச்சிருக்கோமா? மெயில் ஆஃப் எம்மும் ஃபீமேல் ஆஃப் என்னும். அப்ப இது 35னா 3,500. அப்ப இது 1,800. டோட்டல் 3,000 எடுத்திருக்கோமா? 1,800 போனா மிச்ச ஃபீமேல் 1,200. ஆன்சர் வந்துருச்சு. ஒர்த்து கொஸ்டினுங்க. செம்ம சாட்டிஸ்ஃபையா இருக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்குறப்பதான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தா செம்மையா கிளாஸ் போகும். இதெல்லாம் ஆஃப்லைன்ல எடுத்தா செம்மையா கதறவும்ல. கொஸ்டினை போட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்பாங்க. கொஸ்டின் தப்பா இருக்குமோன்னு பார்ப்பாங்க மூஞ்சிய. நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். சொல்ல முடியாது. நீங்களே வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு பாக்குறப்ப இவன் எங்கேயோ கொஸ்டினை தப்பா கொடுத்துட்டான் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி கொஸ்டின் தான் எக்ஸாக்டா மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் போவோம். பிஓ மெயின்ஸ்ல இப்படிதான் இருக்கும். நம்பர் ஆஃப் மெயில் இன் சி ஆஃப் எம் இஸ் 1,400. சின்ற ஸ்டேட்ல எம்ன்ற கண்ட்ரில அதே மாதிரியே பிரிச்சுக்கோமா, மெயிலு ஃபீமேல்னு. அடுத்து எண்ணு கொடுத்தாங்கன்னா எண்ணுக்கு போவோம். இது 1,400 மோர் தென் ஃபீமேல் ஆஃப் சி ஆஃப் எம். இங்க எக்ஸ் இருந்தா இது 1,400 பிளஸ் எக்ஸா. மெயில் வந்து 1,400 மோர் தென் ஃபீமேலா. ஓகேவா? நெக்ஸ்ட் அண்டு இங்க அண்டு கொடுத்துருக்கான். அண்டு ஃபீமேல் ஆஃப் ஸ்டேட் சில எண்ணு கொண்டானா மறுபடியும். சரி, எண்ணுக்கே போவோம். இங்க மெயிலு, இங்க மறுபடியும் ஃபீமேலு. எண்ல இருக்கிற மெயில் இருக்காங்க, ஃபீமேல் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க வந்து 200% ஆஃப் மெயிலா. அதே எண்ல இருக்கிற மெயில் வந்து 1 பார்ட் இருந்தா இவங்க 2 பார்ட் இருக்காங்களாம். அப்படியே 1 2ன்னு வச்சுக்க முடியாதுன்றனால வேற வேரியபிள் வைக்கிறோம். 1y இருந்தா இவங்க 2y. ஓகேவா? தென் ஃபைண்ட் த டோட்டல் மெயில் ஆஃப் ஸ்டேட் சி ஆஃப் போத் கண்ட்ரிஸ். இதோட டோட்டல் கேட்கறாங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 1,400 என்னன்னு கேட்கறான். ஓகே, கண்டுபிடிப்போமா? ஒண்ணுமே இல்ல. சில மெயில் ஆஃப் இந்த மெயிலுக்கும் இந்த இதுக்கும் ரேஷியோ ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருப்போமா? என்ன ரேஷியோ? 8:15. இது 8 பார்ட்டா இருந்தா இது 15 பார்ட்டா. ஓகேவா? இப்போ எக்ஸ் பிளஸ் 1,400 டிவைடட் பை 2y ஈக்குவல் டு 8/15. அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 15x பிளஸ் என்னங்க குழப்படி ஆகுது. இருங்க 400 மோர் தென் ஃபீமேல் ஆஃப் எம். இவ்வளோ கஷ்டமாவா இருக்கும்? இல்லையே. ஓகே 1,400 மோர் தென் ஃபீமேல் ஆஃப் சி ஆஃப் எம். அதே மாதிரி ஃபீமேல் ஆஃப் என் வந்து 200% ஆஃப் மெயில் ஆஃப் எம். மெயில் ஆஃப் என். ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் ரேஷியோ 8:15. வேற மாதிரி பண்ணுவோமே. இதை 1,400 பிளஸ் எக்ஸ்ன்னு வைக்காம இதை எக்ஸ்னும் இதை எக்ஸ் மைனஸ் 1,400ன்னு வச்சுக்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸியா பண்றது அப்படின்னு சொல்றேன். இல்லைன்னா தேவையில்லாம போட்டு கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த எக்ஸுக்கும் 2yக்குமான ரேஷியோ 8:15. அப்ப எக்ஸ் பை ஒய்யோட ரேஷியோ என்னவா இருக்கும்? 16/15 இருக்குமா? 16/15 இருக்குமா? இதை நான் காமனா 16z 15zன்னு எடுத்துக்கலாமா? ஏங்க அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது வேற மாதிரி பண்ணலாம் மக்களே. சரி, 16z 15zன்னு எடுத்துக்குவோம்.
அப்ப இங்க 16z வந்துரும். இங்க 16z minus 1400 வருமா? இங்க 15z வரும். இது என்னவா இருக்கும்? 30z ஆயிருமா? 30z ஆயிருமா? சரி, இத நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நமக்கு கீழ ஒரு வேல்யூ இருக்குல்ல, இங்க z கிடைச்சிருச்சு. ஒரு காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சிட்டோம் x(2y)க்கு. இந்த ரெண்டோட சம்மு இங்க k இன் டர்ம்ஸ் ஆஃப் kல இருக்கா 25k னு. சோ 16z plus 16z 32z minus 1400 equal to 25k வா? அதே மாதிரி இங்க இந்த ரெண்டையும் சம் பண்ணோம்னா 45z equal to இங்க இருக்கிற மிச்சம் 4000 plus 25k வா? 25k வா? இதுல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணோம்னா k கேன்சல் ஆயிருமா? இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வெச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 25k கேன்சல் ஆயிருமா? சோ 45 minus 32 எவ்வளவு? 13z plus 1400 ஆயிருமா? ஈக்குவல் டு இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்றப்ப இங்க 4000 வந்துருமா? இது இங்க சப்ட்ராக்ட் ஆகுறப்ப என்ன வரும்? 13z வந்து 2600 ஆயிருமா? சோ z வேல்யூ 1300 இப்போதைக்கு z வேல்யூ 1300 கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு தேவை என்ன? அது क्वेश्चनல கேட்டது x plus y plus 1400 தானே கேட்டாங்க. அதாவது இங்க ஓரத்துல எடுத்து எழுதி வச்சிருக்கேன். அவங்க என்ன கேட்டாங்க? டோட்டல் ஃபைண்ட் தி டோட்டல் மெயில் ஆஃப் c. சாரி, இது வந்து நம்ம அப்பவே மாத்திட்டோம். x plus 1400 ஜஸ்ட் x plus y கண்டுபிடிச்சா போதும். x plus y க்கு பதிலா என்ன பண்ணிருக்கோம்? 16z plus 15z which is 31z z வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சோம். z வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 1300 இங்க தப்பா இருக்கு. z வேல்யூ 1300 இருங்க மக்களே, எங்கேயோ தப்பு இருக்கு. z வேல்யூ 200ங்க. 1300 போடுறேன் பாருங்க. क्वेश्चनல தான் கடைசி क्वेश्चन செஞ்சிருச்சு பாருங்க. z வேல்யூ 200 200 into 31 31 into 200 ஆன்சர் வந்துருமா? which is 6200. இந்த क्वेश्चन லைட்டா சொதப்பிட்டோம், மறுபடியும் அதனால செய்ய போறோம். ஓகேவா? மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து இந்த क्वेश्चனை செய்றேன் பாருங்க. ஃபுல்லாவே அழிச்சிட்டு முதல்ல இருந்து செஞ்சிருவோம். இந்த क्वेश्चन ரொம்ப சொதப்பிட்டோம். ரேஷியோவை கரெக்டா எந்த சைடு எடுக்கணும்னு கண்டுபிடிச்சோம்னா ஈஸிங்க. ரேஷியோ எடுக்கிறப்ப லைட்டா சொதப்பிட்டோம்னாலும் क्वेश्चन செஞ்சிரும். ஒரே ஒரு செகண்ட் மக்களே, எரேஸ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்குது. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. Come on, Tiger. ஓகே மறுபடியும் பார்ப்போமா? இந்த क्वेश्चन மட்டும் மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். என்ன கொடுத்துருக்காங்க? மெய் அதே தாங்க, சீன்றதுல MN ரெண்டு கண்ட்ரி இருக்காங்க. ரெண்டு கண்ட்ரிலையும் சீன்ற ஸ்டேட் இருக்கு. அதுல இருக்க மெயில் ஃபீமேல பிரிச்சு கொடுத்துருக்காங்க. மெயில் ஃபீமேல் என்ன சொல்றாங்க? சில எம்ன்ற கண்ட்ரியில இருக்கிற மெயில் வந்து 1400 மோர் தென் அதே கண்ட்ரியில இருக்க ஃபீமேலை விட 1400 இவன் அதிகமா இருக்கான்றாங்க. ஸோ இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டு இதை 1400 கம்மியா வச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கான ரேஷியோ தான் கொடுக்குறாங்க. ஸோ ரேஷியோ எடுக்கிறப்ப எனக்கு ஈஸியா இருக்கும் மல்டிப்ளை பண்றதுக்கு. ஓகே, ஃபீமேல் ஆஃப் என்
Nல இருக்க ஃபீமேல் வந்து 200% ஆஃப் மெயில் ஆஃப் N. ஸோ இங்க 1 பார்ட் இருந்தா இங்க 2 பார்ட் இருக்கான். ஸோ இவன் ஒய்யா இருந்தா இவன் 2y இருக்கானா. இவங்க ரெண்டு பேத்துக்குமான ரேஷியோ நம்மளுக்கு தெரியும். இந்த எக்ஸுக்கும் இந்த 2yக்குமான ரேஷியோ இருக்கு பாத்தீங்களா. இது வந்து நம்ம பாக்ஸ்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 8:15. ஸோ எக்ஸ் பை 2y வந்து 8:15. ஸோ எக்ஸ் பை ஒய் என்னவா இருக்கும்? 16:15. ஸோ ரெண்டையும் காமனா ஒரே வேரியபிளா கொண்டு வந்துக்கலாமா? 16z 15zன்னு. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலா மறுபடியும் இங்க அதே மெயில் ஃபீமேல் எழுதுறேன். கொஞ்சம் சின்ன பாக்ஸா போட்டனால இங்க எழுதுறேன். இந்த எக்ஸுக்கு பதிலா 16z போட்டுக்கலாமா? அப்ப இது 16z மைனஸ் 1400 வந்துருமா? ஒய்க்கு பதிலா 15z போட்டுக்கலாம். இது 30z ஆயிருமா? நம்மகிட்ட கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? டோட்டல் மெயில் ஆஃப் சி கேட்டிருக்கான். சில இருக்க டோட்டல் மெயில் வந்து 31z. இது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ z கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸி. இப்போ இதை வச்சு நம்ம சால்வ் தான் பண்ணணும். வேற எதுவுமே டேட்டாஸ் இல்ல, டேபிள்ல இருந்தா சால்வ் பண்ணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோமா 16z plus 16z minus 1400. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டேபிள் படி k கிடைச்சிருமா? k ஓட வேல்யூ இருக்குமா? 25k வா? 25k வா? சோ இது 25k. சோ இது எப்படி எழுதலாம்? 32z minus 1400 வந்து 25k ன்னு எழுதிக்கலாமா? k ன்னு எழுதிக்கலாமா? கீழே இருக்கலாம் அடிச்சு எழுதலையா? சரி, நம்ம நியூ டேபிள்ல போடுவோம். நியூவா எங்க போடலாம்? இங்க ஒரு பேஜ் எடுத்துக்கோமா. $32k minus 1400 வந்து 32z. சாரி, 32z minus 1400 வந்து 25k இருக்கா? 25k இருக்கா? அதே மாதிரி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? 45k. 45z equal to எவ்வளவு k இருந்துச்சு? C-ல இருக்க n கண்ட்ரியோட டோட்டல். C-ல இருக்க n கண்ட்ரியோட டோட்டல் என்னது? 4000 plus 25k. So which is 4000 plus 25k. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 25k கேன்சல் ஆயிடும். இல்லனா இந்த டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 13z plus 1400 ஆயிருமா? சப்ட்ராக்ட் தான பண்றோம். ஈக்குவல் டு 4000 மட்டும் இருக்கும். 25k கேன்சல் ஆயிடும். சோ 13z மட்டும் என்ன வரும்? 2600. z வேல்யூ 200. மிட்நைட் 11 மணிக்கு 11:30க்கு எடுத்தோம்னா இப்பதான் தூக்கி கட்டி எல்லாம் தப்பா விடுவோம். z வேல்யூ 200 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 6200. அவ்வளவுதான், சம்மு முடிஞ்சுச்சு. முடிச்சுட்டு காலைல உங்களுக்கு அப்லோட் ஆயிரும், பார்த்துட்டு தூங்கிடக்கூடாது. நான் தான் இப்ப போய் தூங்கணும். ஓகே கைஸ், எதுவும் வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வீடியோ கண்டினியூவா வந்தாலும் வரலைனாலும் டெய்லி 4 மெயின்ஸ் டிஐ சால்வ் பண்றதை நிறுத்தாதீங்க. ஓகேவா? நம்ம வீடியோ பார்க்குற டைம்ல வேற டிஏ சால்வ் பண்ணுங்க. வேற வீடியோவை பாருங்க. யார் பார்க்க வேணாம்னு சொன்னா? டெய்லி 4 மெயின்ஸ் டிஏ, அதை மட்டும் விடவே கூடாது. ஓகேவா? ஓகே கைஸ், டாட்டா, முடிச்சிடலாம்.